ஒரு தனிமையும் அமைதியும் எனக்கு வர்றப்போ தான் நான் என்னுடைய முழு லைஃபையுமே அனலைஸ் பண்ணுற மாதிரி இருக்கு. இது வரைக்கும் நான் ஒரு மிஷின் மாதிரி தான் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக இயங்கிட்டு இருந்தேன். அது திடீர்னு நான் ஸ்டாப் பண்ணும்போது தான் எனக்கே புரியுது இதுக்கு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் அப்படின்னு. என் தோல்வி கூட சில பேரை சந்தோஷப்படுத்திட்டு தான் இருந்திருக்கு. அப்படி பார்த்தா கூட என் கஷ்டம் அவங்கள சிரிக்க வச்சுட்டு இருந்திருக்கு. ஒரு டைமில் நான் எல்லாருக்குமே இம்பார்ட்டன்ட் கொடுத்துட்டு இருந்தேன். ஆனால் இப்போ யோசிக்கிறேன், அந்த முக்கியத்துவத்தை நான் எனக்கு கொடுத்துருக்கலாம் அப்படின்னு. எல்லாரையுமே திருப்திப்படுத்தணும்னு ஒரு மைண்ட் செட்டில் தான் நான் இருந்தேன், வாழ்ந்தேன். ஆரம்பத்தில் அப்படி தான் இருந்தேன். அப்போலாம் என்கிட்ட யாருமே கேள்வி கேட்கறதுக்கான வாய்ப்பே இருக்காது, என்ன கேள்வியே இருக்காது. ஆனால் நான் இப்போ எங்கிட்ட இருக்கிற கேள்வியை கேட்டால் பதில் சொல்றதுக்கு யாருமே இல்லை. அது நல்லதில்லை, இது சரியில்லை, இது கூடாதுன்னு நான் எதையுமே ஒதுக்கியது கிடையாது, எதையுமே அவாய்ட் பண்ணது கிடையாது. அதனால நான் யாருடைய கான்ஃபிடன்ட் லெவலையும் குறைச்சதில்லை. நான் சொன்ன ஒரு பொய், சொல்ற ஒரு பொய் நான் நல்லா இருக்கிறேன்றதுதான். ஆனால் அந்த பொய்யை கண்டுபிடிக்க எனக்கு யாருமே